இந்த தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை, நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அடிப்படையில் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. அவங்க ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இது மக்கள் தீர்ப்பு. இந்த அரசு இன்னைக்கு கவுந்துரும், நாளைக்கு கவுந்துரும், நாளை மறுநாள் கவுந்துரும், 3 மாதம் பொறுத்து கவுந்துரும், 6 மாதம் பொறுத்து கவுந்துடும் என்று தொடர்ந்து பேசுவதன் மூலம் மேலும் மேலும் மக்களின் அதிருப்தியை, வெறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல ஒருவேளை இந்த அரசு நாளையோ நாளை மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ 3 மாதங்கள் 6 மாதங்களில் கவிமையானால் அப்போ கூட சொல்லுகிறேன், கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது. 118 சீட்டு தனி மெஜாரிட்டியோட வர முடியாது. அதுவும் இப்போ எல்லா கூட்டணி கட்சியும் விஜய் கிட்ட இருக்காங்க. இவங்க வரலாறுலேயே இவங்க தனியாக என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. எப்படி இவங்க ஒருவேளை விஜய் கவுந்தாலும் இப்போ இருக்க 59 இவங்களுக்கு வராது. அதில் ஒரு 30 சீட்டாக இழந்துட்டு நீ வரலாறு திமுகவுக்கு எதிராக நிற்கிறது. இந்த 5 ஆண்டுகள் எவ்வளவு நலத்திட்டங்கள் அமல்படுத்திய பிறகும், 90 கட்சியை சேர்த்த பிறகும், 4 முனை போட்டி வந்த பிறகும், அதிமுக சிதிலமடைஞ்சு கிடந்த பிறகும், மீடியாவை 90% மேலே மீடியாவை 99% தன்னுடைய இரும்பு கட்டுப்பாட்டில் வச்ச பிறகும், பல ஆயிரம் கோடியை செலவு பண்ண பிறகும், தொகுதியில் 50 கோடி செலவு பண்ண மந்திரிகள் இருக்காங்க. விஜயை தோற்கடிப்பதற்கு 2 தொகுதியிலும் தலா 100 கோடிக்கு மேலே திமுக செலவு செய்தது. இல்லை என்றவர்களை சொல்லுங்கள்.